अल्हम्दुलिल्लाह सलातु वस्सलामु अला रसूलिल्लाह अम्मा बाद औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिह व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, விசித்திர படைப்பின் வினோதங்கள் என்ற தொடரில் நேற்று மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்னரே ஜின்னினமும் படைக்கப்பட்டு விட்டதை குர்ஆனின் வழியாக நாம் அறிந்திருக்கிறோம். அதே போன்று ஜின்களுக்கு மனிதனுக்கு இருக்கிற அறிவும் இருக்கிறது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அதை ஏன் சொல்லி காட்டுகிறான் என்றால், அதுவும் நாளை விசாரிக்கப்படக்கூடிய ஒரு படைப்பு. மனிதன் எப்படி விசாரணை கூண்டில் நிறுத்தப்பட்டு அல்லாஹ்வால் கேள்வி எழுப்பி கேட்கப்படுவானோ, அதே போல ஜின்களும் விசாரணை கூண்டில் நிறுத்தப்பட்டு அவர்களும் என்ன அல்லாஹ்வால் விசாரிக்கப்படுவார்கள். இப்போ விசாரிக்கப்படக்கூடிய இடத்தில் ஒரு படைப்பு இருக்கிறது என்று சொன்னால், மனிதனுக்கு சமமாக ஜின் என்கிற அந்த படைப்பு தான் இருக்கிறது. மலக்குகள் விசாரிக்கப்பட மாட்டார்கள், ஏனைய படைப்புகள் விசாரிக்கப்பட மாட்டார்கள், மனிதன் விசாரிக்கப்படுவார். மனிதனுக்கு வழிகாட்டியாக அனுப்பப்பட்ட இறை தூதர்களும் விசாரிக்கப்படுவார்கள். அதே போன்றுதான் ஜின்களும் விசாரிக்கப்படுவார்கள். விசாரிக்கப்படக்கூடிய ஒரு படைப்பாக இருக்கிற காரணத்தினால் அந்த படைப்புக்கும் மனிதனுக்கு இருப்பதை போன்ற அத்தனையும் இருக்கிறது என்றே நாம் என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். இதற்கு பெரிய ஆதாரங்கள் எதுவும் நமக்கு தேவையில்லை. மனிதனை எப்படி புரிந்து கொள்கிறோமோ, ஒரு இஸ்லாமிய பார்வையில் மனிதனை குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறதோ, அவனுக்கு என்னென்ன கடமைகள் என்று வலியுறுத்துகிறதோ, அவன் நாளை மறுமையில் எப்படி நடத்தப்படுவான் என்று சுட்டிக்காட்டுகிறதோ, அதே போன்று ஜின் என்கிற இனமும் என்ன அப்படித்தான் என்று நாம் என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். ஆனாலும் அல்லாஹ் அதை குர்ஆனின் வழியாக நமக்கு என்ன செய்கிறான், சொல்லித் தருகிறார். ஏனென்றால் மனிதன் இந்த ஜின்னின் பெயரால் வழிகட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக. அது எப்படி என்பது நாம் இந்த தொடரில் இன்ஷால்லாம் அதை தெரிந்து கொள்ளலாம். இந்த ஜின்களுக்கும் அறிவு இருக்கிறது என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். வலகது தரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். அல்லாஹ் சொல்கிறான் 7ஆம் அத்தியாயம் 179ஆம் வசனத்தில், வலகது தரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். நரகத்திற்காக ஜின்களில் அதிகமானோரை மனிதர்களிலும் அதிகமானோரை நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்போ நரகத்துக்கு எரி கற்களாக கொல்லிகளாக எதெல்லாம் போடப்படுமோ அதில் மனிதன் போடப்படுவதைப் போல ஜின்களும் என்ன செய்யப்படுவார்கள், போடப்படுவார்கள். நாம் இதற்கு முன்னால் உள்ள தொடர் உரையில் நாம் கேட்டிருக்கிறோம் நரகத்தை பற்றி. மனிதர்கள் என்ன செய்யப்படுவாங்க, நரகத்தில் வீசப்படுவார்கள். வீசப்பட்டால் ஒரு வினாடியில் எல்லாமே எரிந்து கரிந்து சாம்பலாய் போகும். இப்போ இன்னும் நரகம் எரிந்து கொண்டிருக்கும். எரிவதற்கு தேவையான எரிபொருள் தேவையா இல்லையா? ஒரு நெருப்பு எரிய வேண்டும் என்று சொன்னால் அது உள்ள இருந்து எரிவதற்கான எரிபொருள் தேவை. அந்த எரிபொருள் என்ன, மனிதன் தான். அல்லாஹ் என்ன செய்வான், தூக்கி என்ன செய்வான், போடுவான். அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான மோசமான அளவுக்கு நெருப்பு என்ன செய்யும், எரிந்து கொண்டே இருக்கும். இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று நரகம் கேட்டுக்கொண்டே இருக்கும். கடைசியில் அல்லாஹ் என்ன செய்வான், அந்த நரகத்தின் எரிபொருளாக போதும் போதும் என்று சொல்கிற அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், தன்னுடைய காலை நரகத்தில் வைப்பான். ஐயோ போதும் 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 என்று சொல்லும் நரகம். அப்போ அந்த அளவுக்கு எரிபொருட்களை உள்வாங்கக்கூடிய ஒரு நரகமாக நாளை மறுமையில் இருப்பதில் எரிபொருளாக மனிதன் இருப்பதைப் போல ஜின்களும் இருக்கும். மனிதன் எப்படி போட்டு எரிக்கப்படுவானோ அது மாதிரி ஜின்களும் போட்டு எரிக்கப்படும். ஜின்களையும் நாம் நரகத்திற்காக படைத்திருக்கிறோம், மனிதனை படைத்திருப்பதைப் போல என்று சொல்லிவிட்டு, லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா. அந்த ஜின்களும் சரி மனிதனும் சரி அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கின்றன. மனிதனுக்கு இருக்கிற மாதிரி உள்ளம் ஜின்னுக்கும் இருக்கிறது.
மனிதனுக்கு இருக்கிற மாதிரி உள்ளம் ஜின்னுக்கும் இருக்கிறது. லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா. அந்த உள்ளத்தால் எதை விளங்கிக் கொள்ள வேண்டுமோ அதை மனிதன் எப்படி விளங்கிக் கொள்ள மறுக்கிறானோ அது மாதிரி ஜின்களும் என்ன விளங்கிக் கொள்ள மறுக்கின்றனர். வலஹும் அயுனுன் லா யுப்சிரூன பிஹா. மனிதனுக்கு எப்படி கண்கள் இருக்கின்றனவோ அதுபோல ஜின்களுக்கும் கண்கள் இருக்கின்றன. மனிதனுக்கு இருக்கிற கண்ணால் எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்ப்பதற்கு எப்படி மறுக்கிறானோ அதே போல ஜின்களும் என்ன எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்க்க மறுக்கின்றன. அப்ப பார்க்க கூடாதவர்களை பார்க்கின்றன. மனிதனும் பார்க்கிறான், ஜின்களும் என்ன பார்க்கின்றன. வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா. மனிதனுக்கு இருப்பதை போல காதுகள் ஜின்களுக்கும் இருக்கின்றன. ரெண்டு இனத்திற்குமே உள்ளம் இருக்கிறது, ரெண்டு இனத்திற்குமே கண்கள் இருக்கிறது, ரெண்டு இனத்திற்குமே காதுகள் இருக்கின்றன. ஜின்னுக்கும் காது இருக்கிறது, அதை கேட்கும் திறன். நமக்கு இருக்கிற மாதிரி காதுன்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, கற்பனை பண்ணக்கூடாது. ஏன் அந்த இனமே நமக்கு தெரியாது, அந்த இனமே நமக்கு என்ன தெரியாது, கற்பனையிலே அது என்ன செய்ய முடியாது, நம்ம சிந்திக்கவே முடியாத ஒரு இனம். அப்படி இருக்கும்போது அதற்கு காது இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். காது இருக்கின்றன என்று நாம் நம்பிக்கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த காதால் எதை கேட்க வேண்டுமோ அதை அவர்கள் கேட்பதில்லை. மனிதன் எப்படியோ அதே மாதிரி அவர்களும் கேட்பதில்லை. உலாயிக கல் அன்ஆம் பல் ஹும் அதல். அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். யார்? இந்த உள்ளம் இருந்து சிந்திக்காதவர்கள், கண்ணிருந்தும் பார்க்காதவர்கள், காதிருந்தும் கேட்காதவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். என்ன காரணம்? கால்நடையோடு அல்லாஹ் ஏன் சொல்கிறான்? கால்நடைகளுக்கும் மிருகங்களுக்கும் என்ன உள்ளம் இருக்கிறது, அதற்கும் என்ன கண்கள் இருக்கின்றன, அதற்கும் செவித்திறன் இருக்கிறது. நாம கேட்கிற மாதிரி அது கேட்குமா? நாம பார்க்குற மாதிரி அது பார்க்குமா? நாம சிந்திக்கிற மாதிரி அந்த கால்நடைகள் சிந்திக்குமா? சிந்திக்காது. அப்போ இந்த நிலையில்தான் இந்த மனிதனிலும் ஜின்களிலும் உள்ளவர்கள் இப்படி சிந்திக்காதவர்களாக, இப்படி பார்க்காதவர்களாக, இப்படி கேட்காதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு பல்ஹும் அவல், அவர்கள் கால்நடைகளோடு கேடுகட்டவர்கள். இப்படிப்பட்டவர்கள் கால்நடைகளோடு கேடுகட்டவர்கள். உலாய்கஹுமுல் காஃபிரூன், இவர்கள் கவனமற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்போ மனிதனையும் ஜின்னையும் அல்லாஹ் மனிதனுக்கு இருக்கிற உணர்வு, மனிதனுக்கு இருக்கக்கூடிய செயல்திறன், மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் அத்தனையும் என்ன ஜின்னுக்கும் இருக்கிறது, சிந்திக்கும் திறன் இருக்கிறது. அப்ப ஜின்களிலும் அறிவுள்ளவர்கள் தான். ஜின்களும் அறிவுள்ளவர். அறிவுனா என்ன அர்த்தம்? ஏன் எதற்கு என்று எதிர்கேள்வி எப்படி மனிதன் கேட்பானோ அது மாதிரி எதிர்கேள்வி கேட்டு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு படைப்பு தான் ஜின் என்கிற அந்த படைப்பு. ஜின் என்கிற படைப்பு என்பதற்கு இது 7ஆம் அத்தியாயம் 179ஆம் வசனம் மிகச் சான்றாக இருக்கிறது. 11ஆம் அத்தியாயம் 118ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், வலவ் ஷா ரப்புக் லஜஅல الناس உம்மத்தா வாஹிதா வலா யஸாலுன முக்தலிஃபீன இல்லா மா ரஹிம ரப்புக் வذلك வலிذلك خلقهم وتمت كلمة ربك لأملأن جهنم من الجنة والناس أجمعين. அல்லாஹ் சொல்கிறார், உம்முடைய இரட்சகன் நாடி இருந்தால் லஜஅல الناس உம்மத்தா வாஹிதா, அல்லாஹ் ஒரே சமுதாயமாக ஆக்கியிருப்பார். ஒரே சமுதாயமாக ஆக்கியிருப்பார். பல சமுதாயமாக இருக்கிறது. அல்லாஹ் நாடி இருந்தால் எல்லாரையும் முஸ்லீம் ஆக்கியிருக்க முடியுமா? முடியாதா? எல்லாரும் முஸ்லீம் தான். முஸ்லீம், முஸ்லீம் அல்லாதவன், என்ன கிறிஸ்தவன், யூதன், இப்படி என்று பல்வேறுபட்ட சமுதாயங்களாக, பல கருத்து வேறுபாடுக்கு உரியவர்களாக, பல சித்தாந்தவாதிகளாக மனிதர்கள் ஏன் இருக்கின்றார்கள்? அல்லாஹ் ஒரே சமுதாயமாக இருக்க வைக்கல. இருக்க வைக்கலன்னு அர்த்தம் இவருடைய சிந்தனை அப்படி என்ன இருக்கிறது, மாறுகிறது. இதுதான் சரி, இது தவறு என்று சொன்னதற்கு பிறகு ஓ இதுதான் சரி, அப்ப இதிலே போகணும் என்று லாடகட்ட குதிரையாக மனிதன் போகக்கூடியவன் அல்ல. ஏன் இதில் தான் போகக்கூடாது, எதில் போக வேண்டுமோ அதை விட்டுட்டு இதிலேயும் போகக்கூடாது என்று சொல்லி எதிர்த்து செயல் எதிர்மறையாக சிந்திக்கக்கூடியவன், எதிர்த்து போகக்கூடியவன், இதை செய்யக்கூடாது அதை நான் செய்வேன் என்ற மனநிலையில் உள்ளவனாக மனிதன் படைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் ஒரே சமுதாயமாக அல்லாஹ் என்ன செய்யல, மனிதனை படைக்கவில்லை என்று சொல்லிவிட்டு வலா யஸாலுன முக்தலிஃபீன இல்லா மர் ரஹிம ரப்புக், உம்முடைய ரப்பு யாரின் மீது அருள் பாலித்தானோ, கிருபை செய்தானோ அவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் கருத்து வேறுபாடிலே இருந்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் அருள் செய்தவரை தவிர அவங்க கருத்து வேறுபாடில் இருக்க மாட்டாங்க. ஏன்? அல்லாஹ் சொல்லிவிட்டான், ஆமன்னா சல்லம்னா, அல்லாஹ்வுடைய தூதர்கள் காட்டி விட்டார்கள்,
அத்தஅனா நாங்கள் கட்டுப்பட்டோம் என்று நினைச்சுவாங்க கருத்தொற்றுமையாக போய்விடுவார்கள். ஆனால் அல்லாஹ் நாடாமல் அல்லாஹ் அருள் செய்யாமல் யாரெல்லாம் விடப்படுகிறார்களோ அவர்கள் கடைசி வரைக்கும் என்ன கருத்து வேறுபாடு உள்ளவர்களாகத்தான் நினைச்சுவாங்க இருந்து கொண்டே இருப்பார்கள். வலிதாலிக ஹலகஹும், இதற்காகத்தான் இந்த மனிதனும் ஜின்னும் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதற்காகத்தான் மனிதனும் ஜின்னும் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். சரி என்று ஏற்றுக்கொள்பவர்களும் இருப்பார்கள், இல்லை இல்லை ஏற்றுக்கொள்ளாகவும் இருப்பார்கள். ஏன் நான் என்று எதிர்கேள்வி கேட்கின்றவர்கள் இருப்பார்கள், இல்லை இல்லை கட்டுப்பட்டே நான் நடக்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவங்க இருப்பார்கள், கட்டுப்படாமல் இருக்கக்கூடியவங்க இருப்பார்கள். வலிதாலிக ஹலகஹும், இந்த காலத்துக்காகத்தான் இவர்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள், படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்றான் சொல்லி காட்டுகிறார். வதம்மத்து கலிமத்து ரப்பிக்க, உம்முடைய இரட்சகனுடைய அந்த வார்த்தை முழுமையாகிவிட்டன. இரட்சகனுடைய வார்த்தை முழுமையாகிவிட்டன. என்ன முழுமையாகிவிட்டது? லஅம்லஅன்ன ஜஹன்னம மினல் ஜின்னதி வன்னாஸ் அஜ்மஈன், இந்த நரகத்தை மனித ஜின் இனங்களால் நான் நிரப்புவேன் என்ற அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தை உறுதியாகிவிட்டது. அல்லாஹ்வுடைய வார்த்தை உறுதியாகிவிட்டது. அப்ப இரு இனத்தையும் தான் நரகத்தில் போட்டு அல்லாஹ் என்ன செய்வான், நிரப்புவான் என்பதற்கு இந்த 11வது அத்தியாயம் 118 119 வசனம் சான்றாக இருக்கிறது. ஏன் மனிதனை நிரப்புவதற்கு சான்றுகள் இருக்கின்றன. நாம் இப்போ பார்க்கிறோம், முஸ்லீமாக இருக்கிறான், முஸ்லீமல்லாக இருக்கிறான், அல்லாஹ் ஏற்றவன் இருக்கிறான், ஏற்காதவன் இருக்கிறான், மறுத்தவன் இருக்கிறான், இல்லை என்று சொல்லக்கூடியவன் இருக்கிறான். அதனால அவனை தூக்கி நரகத்தில் போடுறது சரி, இவனை தூக்கி சொர்க்கத்தில் போடுறது சரி. ஜின்னையும் அப்படி செய்யணும். அப்ப ஜின்னிலும் அப்படி இருக்கிறான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜின்னிலும் இது மாதிரி மனிதனுக்கு இருக்கிற இந்த சிந்தனை இப்படியே அச்சு அசல் புசாமல் என்ன அந்த ஜின்களுக்கும் இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதலால் தான் அதிலும் தவறிழைக்கக்கூடியவர்களை நரகத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான், போட்டு நிரப்புகிறான் என்பதை இந்த வசனம் என்ன செய்கிறது, சுட்டி காட்டுகிறது. அடுத்த வசனம் பாருங்க, சூரத்துல் ரஹ்மா, அதாவது சூரத்துல் ஜின்னே ஒரு அத்தியாயம் இருக்கிறது, 72வது அத்தியாயம் சூரத்துல் ஜின். அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல் ஊஇ இலைய அன்னஹு இஸ்தமஅ நஃபரும் மினல் ஜின், எனக்கு அறிவிக்கப்பட்டது. யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு அறிவிக்கப்பட்டது அன்னஹு இஸ்தமஅ நஃபரும் மினல் ஜின், ஜின்களில் ஒரு குழுவினர், ஜின்களில் ஒரு குழுவினர் செவி கொடுத்து கேட்கிறார்கள், காது கொடுத்து கேட்கிறார்கள். எதை கேட்கிறார்கள்? எனக்கு எது வகையாக அறிவிக்கப்படுகிறதோ அதை நான் சஹாபாக்களுக்கு ஓதி காட்டுவனா இல்லையா? எனக்கு குர்ஆன் அறிவிக்கப்பட்டால் அது என் காதில் தான் ஜிப்ரீல் என்ன செய்வார், சப்தமாக என்ன செய்வார், ஒலியாக என்ன செய்வார், எனக்கு ஓதி காட்டுவார். நான் அதை உள்வாங்கிக் கொண்டு மனனம் செய்து பிறகு என்னை சுற்றி இருக்கிற சஹாபாக்களுக்கு நான் அதை செய்வேன், படித்து காட்டுவேன். அந்த சஹாபாக்கள் அதை என்ன செய்வாங்க, மனப்பாடம் செய்து கொள்வார்கள். அதை அவங்க என்ன செய்வாங்க, எழுத தெரிந்தவர்கள் தோள்களிலும் மரப்பட்டைகளிலும் எழுதி வைத்து பாதுகாத்துக் கொள்வார்கள். அப்போ இந்த சம்பவத்தில் சஹாபாக்களுடைய அவையில் ஜின்களிலும் ஒரு குழுவினர் இருந்து அவங்களும் என்ன செய்றாங்க, காது கொடுத்து கேட்கின்றார்கள். அவங்களும் காது கொடுத்து கேட்கின்றார்கள். இஸ்தமஅ நஃபரும் மினல் ஜின் ஃபகாலு இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா. அந்த ஜின்கள் அவங்க என்ன செய்றாங்க, இங்க கேட்டுட்டு அங்க இருக்கிறவங்கள்ட்ட நாங்க இப்படி கேட்டோம் வச்சோன்னு சொல்ல முடியும். அங்க இருக்கிறவங்க சஹாபாக்கள், அங்க இருக்கிறவங்க மனிதர்கள், மனிதர்கிட்ட போய் இவங்க எப்படி சொல்ல முடியும்? மனிதர்கள் முதல்ல சொல்லக்கூடியவர் யார் என்று தெரிந்தால்தான் அவங்க காது கொடுத்து கேட்க முடியும். அதனால அவங்க இங்க கேட்டுட்டு அந்த ஒரு குழுவினர் தானே, நஃபர் என்று சொன்னால் என்ன நம்ம சொல்லுமா இல்லையா, 5 பேர் 10 பேர் நஃபர்னு சொல்றோம், 10 நபர்கள், இது அரபு வார்த்தை தான் நஃபர். இந்த நஃபர்ங்கிற வார்த்தை அந்த சூரத்துல் ஜின் என்கிற 72ஆம் அத்தியாயத்தில் என்ன செய்து இருக்கிறது. அன்னஹு இஸ்தமஅ நஃபரும் மினல் ஜின், ஜின்களில் சிலர், 10க்கு உட்பட்ட எண்ணிக்கையில் உள்ளவர்கள் என்ன நஃபர் என்ன செய்வோம் சொல்லுவோம். அந்த 10க்கு உட்பட்ட அந்த ஜின்கள் சிலர் இங்க கேட்டுட்டு அவங்க வசிக்கக்கூடிய அவங்க இனத்தை சார்ந்தவரிடத்துல போய் இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா, நாங்கள் ஆச்சரியமிக்க குர்ஆனை காது கொடுத்து கேட்டோம் என்று நினைச்சுவாங்க. அங்கு போய் சொல்லுவாங்க. அங்கு போய் சொல்லுவாங்கன்னு என்ன அர்த்தம்? இங்க கேட்டது அங்கு போய் சொல்லுவாங்கன்னு என்ன அர்த்தம்? இங்கு நபி அவர்கள் ஓதி காட்டும் போது இந்த சபையில மற்றவர்களெல்லாம் என்ன இல்லை, இந்த 10 பேர் தான் இங்க இருந்தாங்க, சஹாபாக்களோடு இந்த 10 பேர் தான் இருந்தாங்க. அப்ப இவங்க கேட்டுட்டு வராதவங்களுக்கு போய் என்ன செய்றாங்க, அவங்க போய் நாங்க இந்த மாதிரி அந்த சபையில இருந்தோம், முகமதுங்கிற இறை தூதர் குர்ஆனை ஓதி காட்டினார்,
அது ஆச்சரியமான ஒரு வேதமாக இருக்கிறது, அற்புதமான வேதமாக இருக்கிறது, அதனுடைய கருத்துக்கள் மிகச்சரியாக இருக்கிறது, துல்லியமாக இருக்கிறது என்று அவங்க போய் என்ன செய்வாங்க, அவங்க சக சமுதாயத்தில் போய் என்ன செய்வாங்க, சொல்றாங்க என்று இந்த செய்தி அல்லாஹ் எனக்கு வழியாக சொல்லித் தருகிறான். நபிக்கு தெரியாது, அந்த கூட்டத்தோட கூட்டமா ஜின்கள் இருக்காங்கிறது நபிக்கு தெரியாது. நபிக்கு அல்லாஹ் என்ன செய்றான், சொல்லி கொடுக்குறான், முகமது இந்த சஹாபாக்கள் என்கிற இந்த கூட்டத்தில் ஜின்களிலும் எண்ணப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவங்க நீங்க ஓதுறதை கேட்டுட்டு அவங்க வராத தன் இனத்தாருக்கு போய் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. எப்படி சொல்றாங்க, ஆச்சரியமிக்க குர்ஆனை நாங்களும் காது கொடுத்து கேட்டோம் என்று என்ன செய்றாங்க, போய் சொல்கின்றார்கள். யஹ்தி இல ருஷ்த் ஃபஆமன்னா பிஹி வலன் நுஷ்ரிக பிரப்பினா அஹதா. இந்த குர்ஆன் யஹ்தி இல ருஷ்த், நேரான வழியை காட்டுகிறது. இந்த குர்ஆன் சரியான வழியைத்தான் இந்த குர்ஆன் காட்டுகிறது. ஆமன்னா பிஹி, ஆதலால் அந்த குர்ஆனை நாங்களும் விசுவாசித்து விட்டோம். சொல்லுவது யார், ஜின்கள் சொல்லுகின்ற அந்த குர்ஆனை நாங்களும் நம்பிட்டோம். முகமது ஓதி காட்டினாரு, ஆனா அது மிக சரியான கருத்தை சொல்கிறது, அதுதான் சரியான வழியும் கூட. ஆதலால் அந்த குர்ஆனை நாங்களும் என்ன செய்யறோம், நம்பிட்டோம். இதுதான் நமக்கு வேதம், இதுதான் நமக்கு வேதம் என்று நாங்களும் அதை என்ன செய்யறோம், நம்பி விட்டோம். அப்போ மனிதனுக்கு இருக்கிற மாதிரியான அந்த சிந்திக்கிற திறன் இல்லாட்டா இதை போய் தன்னுடைய இனத்தார்கள்ட்ட போய் இப்படி அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்பிட்டோம்னு சொல்ல முடியுமா? அப்போ அவங்களுக்கு அந்த அறிவு இருக்கிறது. அவங்க காது கொடுத்து கேட்டால், இப்போ எப்படி நாம காது கொடுத்து கேட்டால் சரிதானே, சொல்லு சரியா தானே இருக்குது, குர்ஆன் அதை சரியா தானே சொல்லுது என்று எப்படி காது கொடுத்து கேட்பதில் சிலர் அதை சரி என்று ஏற்றுக்கொள்கின்றார்களோ, இது மாதிரி இந்த சிலர் ஜின்களில் இந்த சிலர் நபி அவர்கள் ஓதிய குர்ஆனை ஏற்று நம்பிக்கை கொண்டு முஸ்லிமாகி விட்டார்கள், மூமினாகி விட்டார்கள். ஃபஆமன்னா பிஹி வலன் நுஷ்ரிக பிரப்பினா அஹதா. இந்த நிமிடத்திலிருந்து எங்களுடைய ரப்புக்கு நாங்கள் யாரையும் இணையாக்க மாட்டோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டோம். சொல்லுவது யார், ஜின்கள். இப்படி ஜின்கள் அவர்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள், அவர்கள் இனத்துக்குள் இந்த செய்தியை கடத்துகிறார்கள், அவர்களும் நம்பிக்கை கொள்கிறார்கள் என்பதை அல்லாஹ் வகியாக நபிக்கு என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் வகியாக நபிக்கு சொல்லி காட்டுகிறாட்டா பார்க்கப்பட முடியாத விசித்திர படைப்பாக இருக்கிற ஜின்கள் தங்களுக்குள் பரிமாறிக்கொள்ளக்கூடிய அந்த பரிபாஷை நபிக்கு எப்படி தெரியும்? நபிக்கு தெரியாது. எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பேரறிவாளன் அல்லாஹ் சொல்லித்தராமல் நபிக்கு அதால் என்ன செய்ய முடியாது, நபியால் புரிந்து கொள்ள முடியாது. அப்போ நபி அவங்க அல்லாஹ் என்ன செய்யறான், இப்படிலாம் நடக்குது முகமது அப்படி சொல்லி குர்ஆனின் மூலமாக சொல்லி கொடுக்கிறான். அந்த விசித்திர படைப்பினுடைய இது மாதிரியான நடவடிக்கைகளை அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆனின் வழியாக நமக்கு சொல்கிறான். அவர்களுக்கும் அறிவு இருக்கிறது, அவர்களும் மனிதனை போன்றவர்கள் தான், ஆனால் பார்க்கப்பட முடியாத விசித்திர படைப்பு என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரும்.